வந்த மணி எல்லாத்தையும் போயிடும். உங்களுக்கு புரியுதா? இதுக்கான சீக்ரெட் என்ன தெரியுமா? கடந்த கால வெற்றிகளை கொண்டு முடிவெடுக்கும் முறை எப்போதும் தோல்விகளையே பரிசாக கொடுக்கும். இந்த கோட்டை வந்து கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் பாருங்க. கடந்த கால வெற்றிகளை கொண்டு முடிவெடுக்கும் முறையானது எப்போதும் தோல்விகளையே பரிசாக கொடுக்கும். வெற்றிகள் அப்படின்றது இந்த இடத்துல நான் என்ன கம்பேரிசன் பண்றேன், புல் மார்க்கெட். சரியா? ஒரு புல் மார்க்கெட் வந்து வெற்றி தான் புல் மார்க்கெட். புல் மார்க்கெட் வெற்றி கம்பேரிசன். ஓகேவா? இப்போ நான் என்ன இந்த லைன் வந்து நல்லா எழுதி வச்சுங்க. கடந்த கால வெற்றிகளை கொண்டு முடிவெடுக்கும் முறையானது எப்போதும் தோல்விகளையே பரிசாக கொடுக்கும். அதாவது நீங்க புல் மார்க்கெட்டுக்குள்ள வரீங்க. புல் மார்க்கெட் என்பது வெற்றிகளை குறிக்கும். அப்போ வெற்றிகளை அந்த இடத்துல வந்து நீங்க முடிவெடுத்து இன்வெஸ்ட் பண்றீங்க. புரியுதா? வெற்றிகளை குறிக்கும் இடத்துல நீங்க முடிவெடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல நீங்க தோல்விதான் அடையும். இது வந்து எழுதப்படாத விதி. இது கண்டிப்பா இதுதான் நடக்கும். நீங்க புல் மார்க்கெட்ல வந்தீங்கன்னா நீங்க தோல்விதான் நடக்கும், ப்ராஃபிட் நடக்காது. அப்படியே ஏதாவது ஒண்ணு லக்குல அப்படி வந்தா கூட அந்த ப்ராஃபிட்டை மறுபடியும் கொண்டு வந்து அந்த மார்க்கெட்ல போட்டு இழந்து விடுவீர்கள். புரியுதா? இதுதான் நான் வந்து ஒரு சீக்கிரட்டா சொல்ல வந்தது. இந்த லைன் நீங்க கண்டிப்பா நீங்க நல்லா அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். கடந்த கால வெற்றிகளை கொண்டு முடிவெடுக்கும் முறை எப்போதும் தோல்விகளையே பரிசாக கொடுக்கும். ஓகே, இது வந்து எக்ஸாம்பிள் வந்து வெற்றிகளை கொண்டு முடிவெடுக்கும் திறன் அப்படின்னா புல் மார்க்கெட்ல. சரி, புல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற விதம். ஓகே, நீங்க புல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்களா, அதுதான் வந்து இங்க வெற்றிகளை கொண்டு முடிவெடுக்கும் முறை, இன்வெஸ்ட் பண்ணுவது. சரியா? இங்க புல் மார்க்கெட் அப்படின்றது வெற்றியோட எண்ணங்களை நான் சொல்றேன். வெற்றியோட எண்ணங்கள். சரியா? இது வந்து நம்ம மனசோட நம்மளோட எண்ணங்களோட கம்பேர் பண்ணி பாருங்க. இப்ப ரெண்டாவது சீக்ரெட் என்னன்னா, இந்த லைனும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கடந்த கால தோல்விகளை கொண்டு முடிவெடுக்கும் முறை எப்போதும் வெற்றிகளையே பரிசாக கொடுக்கும்.